கும்பமேளா வைரல் சிறுமி தனது குடும்பத்தினரால் அச்சுறுத்தல் இருப்பதாக கூறி மீண்டும் காவல்துறை பாதுகாப்பு கோரி கொச்சி மத்திய காவல் நிலையத்தை அணுகியுள்ளார். கும்பமேளா நிகழ்வில் வைரலான சிறுமி கடந்த மார்ச் 11ஆம் தேதி திருவனந்தபுரத்தில் திருமணம் செய்து கொண்டார். அவருக்கு திருமணத்தின் போது 16 வயது மட்டுமே இருந்ததாக தேசிய பழங்குடியினர் ஆணையத்தின் விசாரணையில் தெரியவந்தது. இதையடுத்து போலியான பிறப்பு சான்றிதழ் வழங்கியதாக கூறி அவரது கணவர் பர்கான் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. பாதுகாப்பு கோரி அவர்கள் கேரள உயர்நீதிமன்றத்தை அணுகிய நிலையில் அந்த சிறுமியை தொடர்பு கொள்ள முடியாததால் காவல்துறை பாதுகாப்பு விலக்கப்பட்டது. தற்போது மீண்டும் காவல் நிலையத்தை அணுகிய மோனாலிசா தனது தந்தையும் அவரது கூட்டாளிகளும் தனது கடவுச்சீட்டு மற்றும் பணத்தை எடுத்து சென்றதாகவும் தனக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்றும் கோரியுள்ளார். இதையடுத்து அவருக்கு பாதுகாப்பு வழங்குவது குறித்து போலீசார் ஆலோசித்து வருகின்றனர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.